Hi friends, welcome to GV Shivan Shop. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாகவும் அதே நேரம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் மாறாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அதே சமயம் நம்ம கமெண்ட்டில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது நேராகவே வரமாட்டேங்குது சிஸ்டர், அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுங்கன்னு. அதுக்கான டிப்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் நம்ம தையல் தொழில்களுக்கான மோட்டிவேஷனல் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடு நான் ஜாயிண்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதேமாதிரி கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ம்ஹோல் கட் பண்ணும்போது இந்த ஆர்ம்ஹோலோட பாயிண்ட்டும் செஸ்ட்டோட பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த நேரமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஆர்ம்ஹோல் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நேராக வரும். இதோட பிரச்சனையே பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ம்ஹோல் வந்து நல்லா புரிஞ்சிட்டு நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ஆர்ம்ஹோல் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியணும் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோட எண்ட்லேயும் அந்த வீடியோ வர மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ம்ஹோல் கட் பண்ணுறதுல இருக்கிற குழப்பம்லாம் தீரும். இப்போ வந்து நம்ம தையல் தொழிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து தையலில் வந்து ஒரு சலிப்பு இருக்கும். ஐயோ நம்ம என்னடா இது டெய்லி வீட்டில் நம்ம எல்லாருமே பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருப்போம். நம்ம வந்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வேலை முடிச்சுட்டு பரபரப்பாக நம்ம துணி தைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு சில நேரம் ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும், நம்ம அடுத்தடுத்து தைக்கணும், இன்றைக்கி இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா எனர்ஜியாக இருக்கும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இதை கற்றுக்கிட்டோமோ, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்மளும் இருந்திருக்கலாம், நம்மளே தேவையில்லாமல் இதை கற்றுக்கிட்டு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் தோணும். அந்த மாதிரி தோன்றது வந்து இயல்பு தான். எனக்குமே நிறைய நேரம் அந்த மாதிரி தோணும். ஆனால் நம்ம அந்த நேரம் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் ஒரு சில நேரம் வரையாக்கமாக இருக்கும் பார்த்திங்களா, இவங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்மளை வந்து ரொம்பவே நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நம்மகிட்ட பேசுவாங்க. அதாவது அவங்க வந்து அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஒரு இலக்காரமாக நம்ம எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம், அதாவது நீங்கள் ஒரு பேங்க் விஷயமா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நீங்கள் வழியில் அவங்கள பார்த்தீங்கன்னா கூட அந்த நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க்குக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கலாக பேசுவாங்க. அதாவது நமக்கு வந்து பேங்க்கில் வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு என்ன அங்கே வேலை, உங்ககிட்ட அப்படி என்ன காசு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு குத்தி காட்டுற மாதிரியான ஒரு நக்கல் பேச்செலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அதே சமயம் ஒரு சொந்தக்காரங்கன்ட்டு இல்லை, தெரிஞ்சவங்களே கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா வேலை இருக்குது அப்படின்னு நம்ம எங்கேயாவது நம்ம போகும்போது நம்ம வர முடியல, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஓ வேலை நிறைய இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் பேச்செலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அதாவது நம்மளால் எதுவுமே முடியாது, அதாவது வருமானம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்றதால அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பேங்க்கில் வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து வருமானம் கம்மியாக இருக்கிறதால நமக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் அன்னடங்காட்சி தானே, உங்களுக்கு சோர்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்க போகுது, நீங்கள் பேங்க்கில் போய் என்ன போட போகிறீங்களா எடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நினைப்பெலாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தைக்கவே தோணலை அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அவமானப்படுத்தியிருக்கிறதோ இல்லை உங்களை நெக்கலாக பேசியிருக்கிறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு எதிரி இருந்தால் தான் நம்ம அவங்க முன்னாடி வாழணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேகமாக ஓடுவோம். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அந்த நேரம் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஆர்ம்ஹோல் வந்து இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணணும்னா பேக்கில் வந்து அதோட ஹைட்டை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. நான் இப்போ எப்படி பண்ண பார்த்தீங்கல்ல, நீங்கள் மறுபடியும் வீடியோ வந்து முன்னேந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது பேக்கில் இருக்க ஆர்ம்ஹோல் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இருக்க ஆர்ம்ஹோலோட இங்கே பாருங்கள் வைக்கிறோம், பேக்கில் இருக்க ஆர்ம்ஹோலும் ஃப்ரண்ட்டில் இருக்க ஆர்ம்ஹோலும் மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு, அப்படி கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் வந்து சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆர்ம்ஹோல் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை வந்து நிறைய ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கை நம்ம தைச்சது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது சிஸ்டர், ஆனால் எனக்கு வந்து கை மட்டும் பார்த்திங்கன்னா கிராஸாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு கை நேராக இருக்குது ஒரு கை கிராஸாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணும்போது மேலேருந்து ஜாயின் பண்ணுவோம், கையிலேருந்து ஜாயின் பண்ணுவோம், அப்போ கரெக்டாக வந்துடும். இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது கீழேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு போவோம், அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கை வந்து கிராஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு ஆர்ம்ஹோலுமே
கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நம்ம இந்த மாதிரி சைடு இந்த கீழே பட்டி மடிச்சுட்டுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆமோலும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஹைட்டையும் மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. இது வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸ் தைக்கிறதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கு அடுத்தது மார்க் பண்ணணும். ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எனக்குமே வரும். அதாவது ஃப்ரண்ட் ஆமோல் வந்து நம்ம டாட்டு வந்து பிடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும். பேக் ஆமோலுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாது. அந்த நேரம் என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு அது சின்னதாக இருக்கோ அதை வந்து நம்ம சாக்பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். லைனிங் ப்ளவுஸ் இருந்தாக்க ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேக் 2 ஆமோலுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் கை வந்து உங்களுக்கு ரோல் ஆகாது. நம்ம போட்ட பிறகு கரெக்டாக போட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சென்டருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கை வந்து ரோல் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு தைக்கிற ப்ளவுஸில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வருதா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி சைடு ஜாயிண்ட் பண்ணுற விஷயமாக வந்து நான் உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது நான் அந்த டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்போது நான் மிஷின்லேயே எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஊக்கு வைக்கிறதுலேருந்து வி பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கையுமே நான் வந்து தையலே போட்டுருவேன். ஏன்னா அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய நேரம் பிரிச்சுட்டு வந்துடுது சொல்லிட்டு மறுபடியும் நம்மக்கிட்டே வந்து கொடுப்பாங்க. இது கொஞ்சம் மடிச்சு தைச்சி கொடுமா, மடிச்சு தைச்சி கொடு. நம்மளுக்கு வந்து ரீஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாக்கா நம்மளுக்கு டைமே வேஸ்ட்டு தான் ஆகும். அதனாலேயே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே மிஷின் தையலே தான் போட்டு கொடுத்துட்றாங்க. கஸ்டமருமே அதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு டெய்லர்கிட்ட போயிட்டு தையல் பிரிஞ்சிட்ட பிறகு கேட்குறதுக்கும் அவங்களுக்கு எத்தனை ப்ளவுஸுன்னு அவங்களும் கேட்பாங்க. அதனாலேயே நம்ம இந்த மாதிரி மிஷின் தையலே போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வி பட்டி அப்புறம் கொக்கி வைக்கிறதுமே நம்ம மிஷின்லேயே வச்சுட்டோம்னா அப்புறம் நெக்குமே பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்துருவேன். ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கட்டிங்கு அப்புறம் ஸ்டிச்சிங் அவ்வளோதான். நான் வந்து இதில் ஹெம்மிங் பண்ணுறதும் கிடையாது, ஹூக் வைக்கிறதும் கிடையாது. அப்படி ரொம்பனா பர்டிகுலராக யாருன்னா எனக்கு ஹெம்மிங் வச்சு தாம்மா பிடிக்கும், எனக்கு ஹெம்மிங் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு வச்சு கொடுப்போம். மிச்ச நேரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம நார்மலாக இதே மாதிரியே தைச்சி கொடுத்துடலாம். இது பாருங்கள், சைடு இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நெக்கு உங்களுக்கு வந்து வழியாமல் இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ஆம் ஹோல் சைடு இருக்க ஷோல்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் வந்து நான் இப்போ வந்து இங்கே 1/2 இன்ச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஆமோல் சைட் போகும்போது அது 3/4 இன்ச்சாக கொஞ்சம் மாற்றிக்குவேன். அதாவது ஒரு ஃபூட் அளவுக்காவது எக்ஸ்ட்ரா தையல் கிராஸில் போடுவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச் இருக்குன்னா நெக்கு சைடு வந்து 3/4 இன்ச்சு வைக்கிற மாதிரி நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவேன் கிராஸில். இப்போ அதுக்கப்புறம் வந்து கை இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் நம்ம வெளியே வேலைக்கு போனோம்னா உங்களுக்கு ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு ஆஃபீஸில் 9 to 5 ஜாப் கிடைக்கும். இல்லை ஓரளவுக்கு தான் 12th or 10th அவ்வளோதான் படிச்சிருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு துணி கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லையோ நம்ம வேலைக்கு போனோம்னா கண்டிப்பாக 12 மணி நேரம் நம்ம அங்கே வேலை செய்யணும். அது இல்லாமல் நம்மளுக்கு ட்ராவல் டைமுமே ஆகும். அப்போ மொத்தம் ஒரு 13-14 மணி நேரம் நம்மளுக்கு வெளியவே போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை உங்களால் வீட்டில் செய்ய முடியும்? அந்த பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியுங்களா? இல்லை நம்ம வீட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ நேரம் நம்ம உழைப்பு கொட்டியுமே நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் அதிகபட்சம் போனால் உங்களுக்கு 10,000லேருந்து 15,000 தான் கொடுப்பாங்க. அப்படி நம்ம 15,000த்துக்கு இப்படி 12 மணி நேரம் நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு நல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்குறாரு. அதாவது எவ்வளோ பேர் கற்றுக்குறவங்க எல்லாருமே டெய்லர் ஆகுறாங்களா? கண்டிப்பாக இல்லை. 10 பேர் கற்றுக்கிட்டா அதில் 3 பேர் தான் டெய்லர் ஆகுறாங்க. அந்த 3ல் நம்ம ஒருத்தராக இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த விஷயத்த பெருமைப்படணும். நமக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு, நம்மளுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு துணிவும் வந்திருக்கு, அதே மாதிரி நம்ம அதை கையில் எடுத்து செய்யவும் செய்கிறோம். அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி வெளியே போய் லோல் படாமல் வீட்டிலே உட்காந்து நம்ம தைச்சி வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இப்போ சைடு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணும்போது கை வந்து கரெக்டாக முதல்ல வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் இந்த ஆமோல் பார்த்திங்கன்னா கையோட ஸ்ட்ரைட்டு கையோட சென்டர் பீஸும் இந்த ஆமோல் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஈவனாக வச்சுட்டு அங்கேருந்து இந்த ஆமோல் 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆமோல் கிட்ட தையல் போட்டோமா, அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தையல் போடணும். நீங்கள் மேலேயும் கீழே மட்டும் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு தையல் போட்டிங்கன்னா ஆமோல் கண்டிப்பாக உள்ளே இழுத்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு ஆமோல் வந்து கை ரோல் ஆகும். அதே மாதிரி அதாவது டைட்டாக இருக்கும், ஒரு சிலர் பிடிச்சிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேராகவும் வராது தையல்.
நம்ம வந்து தையல் நேராக வரணும்னா நீங்கள் ஆமோல் கட் பண்ணும்போதே அது கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தையல் நேராக வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ கீழேருந்து கொண்டு வரோமா, கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் நிறுத்துடுங்க. ஆமோல் கிட்ட வந்து நம்ம தையல் போடக்கூடாது. இது வருங்க, கையோட சென்டரும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆமோல் 2 சைடுமே கை வச்சு நம்ம இது மாதிரி ஈவனாக இருக்கான்னு தையல் தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தையல் போட்டால் ஃப்ரண்ட் நாச்சும் பேக் நாச்சும் ஒரே இடத்துல இருக்கும், தையலுமே நேராக இருக்கும். இது எல்லா ப்ளவுஸ்க்குமே இது மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் நேராகவும் வரும், அதே மாதிரி கை வந்து ரோல் ஆகாது, இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதாவது ஒரு கை வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரம் உள்ளே இருக்கிற ஆமோல் வந்து நீங்கள் இழுத்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ஆமோலை இழுத்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கடிக்கும். அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கும். எப்படி அவங்க போடுவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லவும் தெரியாது. ஒரே ப்ளவுஸ் தான், ஆனால் ஒரு கை கரெக்டாக இருக்குது, ஒரு கை டைட்டாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க எப்படி அது சொல்லுவாங்க? நம்மளும் என்ன சொல்லுவோம், ஒரே அளவு தாங்க வச்சு தைச்சிருக்கிறது, உங்களுக்கு எப்படி இப்படி வருது அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த ப்ராப்ளம் தான் அதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் இது மாதிரி சைடுமே பிசுறு தெரியாமல் நான் வந்து மடிச்சிடுவேன். மடிச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி வெளியே வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது அப்படின்போது நம்ம அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம நீங்கள் 4 ப்ளவுஸ் தான் தைக்கணும், 5 ப்ளவுஸ் தான் தைக்கணும்ட்டு இல்லை. நீங்கள் வீட்டு வேலை முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட போதும். உங்கள் கையில் ஒரு சம்பாத்தியம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நம்ம பரவாயில்லப்பா, நம்ம இன்றைக்கி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம், ஒரு 200 சொல்லுங்கள், ஒரு 200 யார் கொடுப்பாங்க நம்மளுக்கு? அதனால் இந்த வேலை உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி தைங்க. நானுமே பார்த்திங்கன்னா சில நாள் வந்து எனக்கு தைக்கவே தோணாது தான். நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டெய்லரு, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானுமே சில நேரம் அப்படி தான் இருப்பேன். அதாவது தைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் இருக்கும். மிஷின்கிட்டேயே நம்மளுக்கு போகவே தோணாது. எப்படியாவது வேணா வெளியே போகணுமா அந்த மாதிரி தான் தோணும். அந்த நேரம் நான் வந்து என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நம்ம நல்லா தைக்கணும்னு உட்காரும்போது நம்ம வேஸ்ட் பண்ண டைமெல்லாம் நம்ம யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா என் மேலேயே எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். இவ்வளோ நாள் நம்ம வந்து அதாவது அந்த கஸ்டமர் வந்து கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு டைமுமே நல்லதாக இருந்திருக்கும், ஆனால் நான் தைச்சிருக்கவே மாட்டோம். கடைசி நேரத்தில் உட்காந்து நைட்டு பகலும் வந்து கண்ணை முழிச்சு தைக்கும்போது பயங்கரமான கோவம் என் மேலே எனக்கு வரும். இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி அப்போலாம் நீ தைச்சிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோணும். அது வந்து எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கிடைக்கிற டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.